என்கேஜ்மெண்ட் ரிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிட்டோம். எனக்கு இவங்க 2 பேர்ல யார் நம்ம ஃபியான்சின்னு தெரியல. காளி நீ காலி 2 பேர்கிட்ட கேட்டுட்டு யார் ஃபியான்சின்னு கண்டுபிடிச்சு இந்த பேக் மாட்டியிருக்கோம், நீ தான் என் ஃபியான்சின்னு எனக்கு தெரியணும் நம்ம பேசுறதுக்காக. மாஸ்டர் பிளான். அந்த ஜுவல்லரியில் அந்த இதை பார்க்குற சுவாரஸ்யத்தில் இவங்க அப்படியே பேக்கை எடுத்து அவங்க தங்க கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் வந்து கொஞ்ச நேரம் வந்துட்டு அந்த ரிங்கை எடுத்துட்டு ஏய் இது சூட் ஆகுமான்னு பாரு, உன் கையில் போட்டு பாரு, இது பண்ணு அப்படின்னு. இவங்க வந்து என் மூஞ்சியை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏய் நீங்க ஐஸ்வர்யா கூட பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னாங்க. அவர் சொல்றதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதனாலயே அதையும் ட்வின்ஸ் எல்லாம் உடனே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது ஒரு ஃபன்னு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேற ட்ரெஸ் போட்டு வாமா அந்த மாதிரி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஹேண்ட்பேக்ல அடையாளம் தப்பிச்சிருக்காப்ல. அந்த புள்ளையும் பாருங்க ஹேண்ட்பேக்கை கழட்டி கீழே வச்சுட்டு வந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு அடையாளமா கொடுத்துட்டு போனாப்லயோ அந்த அடையாளத்தையும் தூக்கி அந்த புள்ள கையில் கொடுத்து வந்திருக்கு. எல்லாத்தையும் கூட விட்டுறலாம். வந்து பேசும்போதே தம்பி இங்க பாருப்பா நான் அந்த புள்ள கிடையாது, அது ரெஸ்ட் ரூம் போயிருக்கு, நான் வேற அப்படிங்கறத சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. 20 நிமிஷம் பேச விட்டுட்டு ஓ நீ ஐஸ்வர்யிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கியா, இரு அவ வந்துருவாளாம். ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் இங்க இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க.